தோல்வியில் இருப்பவர்களுக்கு ஒரு டானிக். மூங்கில் கதை. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெற்றியை கூட இதுவரை பார்த்ததில்லையா? வெற்றியே பெறாமல் எதற்காக கஷ்டப்படுகிறோம்? இதையெல்லாம் விட்டுவிட்டால் என்ன என்று நினைத்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த கதை உங்களுக்குத்தான். அந்த நாட்டின் அரசன் ஒரு நாள் அரண்மனை தோட்டக்காரனை கூப்பிட்டு, மற்ற நாட்டு அரசர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு நல்ல பிரம்மாண்டமான மரங்களை வளர்த்துக் காட்டு என்று ஆணையிடுகிறார். இதைக் கேட்ட தோட்டக்காரனும் அரண்மனைக்கு முன்பாக புது விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். தினமும் தண்ணீர் ஊற்றி நன்றாக பராமரிக்கிறான். இப்படியே நாட்கள் வாரங்களாகின்றன. வாரங்கள் மாதங்களாகின்றன. ஆனால் அரண்மனை வாசலில் ஒரு சின்ன செடி கூட முளைக்கவில்லை. அரசரும் பொறுமையாக காத்திருந்து பார்க்கிறார். ஒரு வருடமாகியும் ஒரு சின்ன செடி கூட முளைக்காததால் அரசர் தோட்டக்காரர் மீது கோபப்பட்டு சில தண்டனைகளை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் அங்கிருந்த போர் வீரர்கள் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தாலும் அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் தோட்டக்காரர் நிறுத்தவே இல்லை. 5 வருடங்களுக்குப் பிறகு, கடைசியாக 5 வருடங்களுக்குப் பிறகு அரண்மனை வாசலில் சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. அடுத்த 6 வாரங்களில் ஒவ்வொரு மரமும் 100 அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்றன. அரசர் மிகுந்த சந்தோஷத்துடன் தோட்டக்காரனிடம், கடந்த 5 வருடங்களாக வளராத மரம் எப்படி 6 வாரத்தில் இவ்வளவு பெரிதாக வளர்ந்தது என்று கேட்கிறார். அதற்கு அந்த தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அரசரே, இதுதான் மூங்கில் மரம். கடந்த 5 வருடங்களாக இதன் வளர்ச்சி நம் கண்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இது தன்னுடைய வேரை மண்ணுக்குள் ஆழமாக ஊன்றி தன்னை வலுப்படுத்திக் கொண்டிருந்தது. அதனால்தான் 6 வாரத்தில் 100 அடி மரமாக வளர்ந்து நிற்கிறது. இந்த கதையில் வருவது போலவே நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றியைத் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பலனையும் கண்கூடாக பார்க்க முடியவில்லை என்பதால் எதுவுமே நடக்கவில்லை என்று அர்த்தமல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.